உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐரோ தமிழன் பெலொலி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நாங்கள் இன்று எங்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் டோட்மோண்ட் மாநகருக்கு வந்திருக்கின்றோம். இங்கு தெரு திருவிழா இடம்பெற இருக்கின்றது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் இந்த நிகழ்வானது இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வானது 7வது தடவையாக தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு முழுவதையும் காட்சிப்படுத்தி அனைத்தையும் உங்களுக்கு தருவதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இணைந்திருங்கள் எமது வலையொலியுடன். திருவிழா 2024 ஒரு வருடமாக இந்த நாள் எப்படி வரும் என்று எப்படி வந்துட்டோம், அந்த எப்படி நான் நினைச்சிடும் டக்குன்னு வந்துட்டதனால் சந்தோஷமா இருக்குது. இவ்வளவு மக்கள் இங்கே ஒரு வெள்ளிக்கிழமையில் சேர்ந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் உடனடியாக நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நிறைய நிகழ்ச்சிகள் இன்றைக்கு உங்களுக்கு இங்கே தயாராக இருக்கின்றன. அதில் முதலாவது நிகழ்ச்சி தமிழர் திருவிழா 2024 முதலாவது நிகழ்ச்சியாக எமது விருப்பத்துக்குரிய ஒரு அங்கிள் பொன்ராமா அங்கிள் அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். எங்கே பலத்த கலகோஷனை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Als erstes folgt ein Gesang, die ihn noch nicht kennen, wir kennen ihn auf jeden Fall. Pondrama Uncle gehört, ist Teil dieser Bühne seit Beginn von dem Straßenfest der Tamilen. Und wir freuen uns auf seinen Gesang hier als ersten Programmpunkt. Dankeschön. உறவுகளை நாங்கள் இன்றைக்கு இப்ப எங்க இருக்கிறோம் என்று சொன்னா டோட்மோண்ட்ல வந்து திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவிழாவில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை தாண்டி பல பல்சுவை நிகழ்வுகளும் இங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த பல்சுவை நிகழ்வில் ஒன்று வந்து மருதாணி போடுறது. இந்த பிள்ளைகள் கடந்த 3 ஆண்டுகளா உங்கள்கிட்ட நான் கேள்வி மட்டும் கேட்டு கொண்டு வந்தேன். இன்றைக்கு என்னன்னு சொன்னால் உங்களை பேர் சொல்லுங்க முதல்ல, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதை சொல்லுங்க முதல்ல. நான் ஜுலைனா ஜாஃப்ரின் இங்கே இருக்கிறேன் டோட்மோண்ட்ல. இந்த இது எவ்வளவு காலமா செய்து கொண்டிருக்கீங்க மருதாணி போடுறது? 10 வருஷம் நீண்ட காலமா மருதாணி போட்டு கொண்டு வரேன். மகிழ்ச்சி. இப்ப என்னன்னு சொன்னால் மருதாணி போடுறது நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். மற்றாக்களும் தெரியாது எப்படி போடுறான்னு சொல்லி. எனக்குண்டே போடுறியல் ஒரு எழுத்து போடுறியல், அது என்ன எழுத்து தமிழ் எழுத்தா இருக்க போகணும். ஆனா முதல் எழுத்தே எழுதுவோம் பாப்போம். அப்படியா? அம்மா அப்பாவும் பிடிக்கும். எழுதுங்க பாப்போம். எப்படி எழுதுற? எந்த பக்கம்? சரி, அப்படி சட்டில படாத அளவு போடணும். என்ன கொஞ்சம் கருப்பா இருக்கு தெரியுமா? தெரியுமா? 4 மணித்தியாலும் இதை அப்படியே வச்சிருக்க வேணுமாம். பாப்போம் இவ்வளவு நேரம் நான் வச்சிருக்க முயற்சிக்கிறேன்னு சொல்லி. உண்மையா இதில் மகிழ்ச்சியான விடயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இங்க பிறந்த பிள்ளைகள் நினைக்கிறேன், அப்படிதான் 2 பேரும் அப்படி இருந்தும் அம்மா அப்பான்னு நான் கேட்ட உடனே இந்த ஒரு தயக்கம் இல்லாமலுக்கு தமிழ்ல எழுதி இருக்கிறீர்கள். பாராட்டுக்குரியது. ஏனென்று சொன்னால் எல்லாருமே இதை முடியுமோ தெரியாது. ஏனென்றால் நான் இங்க பல்வேறு மொழிகளை கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருப்பினும் நீங்கள் தமிழையும் கற்றிருக்கிறீர்கள் என்பது இதற்கு சான்று. என்ன மகிழ்ச்சி, பாராட்டுக்கள். உங்களுடைய இதுகள் மென்மேலும் வளர இந்த வாழ்த்துக்கள். சிறப்பான கடையை நாங்கள் பார்க்க போறோம். என்னன்னு சொன்னால் ஆவணம் என்னும் பொழுது என்னன்னு சொன்னால் நாங்கள் இலங்கையில் பயன்படுத்திய கூடுதலாக இப்பொழுது பயன்படுத்தப்படாத பொருட்கள் என்றே சொல்லலாம். அப்படித்தானே? உங்களோட பேரை சொல்லுங்க முதல்ல. அன்டன். எந்த பகுதியிலிருந்து வாரியல்? முன்சன் பகுதியிலிருந்து வாரியல். என்னன்னு சொன்னா இதுல நாங்கள் பார்த்தா பல்வேறுபட்ட ஓலைச்சுவடிகளில் இருந்து நாணயங்கள், மற்றது எழுத்து வடிவிலான படங்கள் அப்படியெல்லாம் கணக்கே இருக்கின்றது. இந்த ஆர்வம் உங்களுக்கு இது இப்ப வந்தது இப்படி ஒன்று நாங்கள் செய்யணும்னு சொல்லி. மற்ற இது ஆவணம் என்னும் பொழுது முக்கியமாக என்னன்னு சொன்னால் இப்படியான பொருட்கள் நீங்கள் மட்டும்தான் இதை சேகரிக்கிறீர்கள், அது வேறு ஆக்களும் இதை சேகரிக்கிறார்கள். கணப்பேர் இப்போ சேகரிக்கணும். கூடுதலாக ஒரு சிலர் தனியாக பேப்பரோ புத்தகம் அப்படி சேர்க்கிறார்கள் இருக்கணும். இல்லையே இப்படி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறதுன்னு சொன்னால் ஒரு இதை விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் தான் இருக்கணும். சிலாக்கள் நாணயங்களை மட்டும் சேர்க்கணும், முத்திரைகளை மட்டும் சேர்க்கணும். நான் கூடுதலாக ஆவணத்துக்கு அந்த பேருக்கு ஏற்ப எல்லா விடயங்களையும் ஆவணப்படுத்தி கொண்டு வரேன். இப்ப நீங்கள் இது என்னன்னு சொன்னா நீங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இதை செய்து கொண்டு வார்கள். எப்படி மக்களின் வரவேற்பு இருக்கிறது?
வரவேற்பு இருக்கிறபடியாக தான் இங்கே கூட வரக்கூடிய மாதிரி இருந்தது. அதுவும் சபை சின்னத இது 7வது முறையாக நான் வந்திருக்கிறேன் இந்த தெரு விழாவுக்கு. இந்த 7 முறையும் நான் இந்த காட்சிப்படுத்தலும் இங்கே நடந்திருக்கு. அதோட இது வந்து இந்த 56வது காட்சிப்படுத்தலாம். இது தொடர்ந்து என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த நிகழ்வானது இப்போ நீங்கள் ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டு வர, இந்த ஜெர்மனியில் மட்டும்தான் காட்சிப்படுத்துவார்கள் அல்லது வந்து வெவ்வேறு நாடுகளில் இருந்து? எல்லா நாடுகளும் கூடுதலாக செய்திருக்கேன். ஐரோப்பா நாடுகளில் கூடுதலாக. அடுத்தது இப்போ இது 56ன்னு சொன்னால் உங்களுக்கு 60வது கண்டாச்சு நான் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில். இப்போ என்னென்னு சொன்னால், இந்த நீங்கள் ஆவணப்படுத்தப்படுகின்ற பொருட்கள் வந்து தமிழர் பாரம்பரிய பொருட்கள் மட்டுமா அல்லது வந்து மற்ற நாடுகளின்? இல்லை, நான் கிட்டத்தட்ட உலக நாடுகள் சார்பாக எல்லா இதுகளும் அதுக்குள்ளே தமிழ் சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் உலக சார்ந்த நாணயத்தாள்கள், நாணயங்கள், முத்திரைகள், பத்திரிகைகள் அப்படி எல்லா விடயங்களையும் இருக்கிறேன். அதுக்குள்ளே முக்கியத்துவம் கொடுக்கிறது தமிழ் சம்பந்தப்பட்ட விடயங்கள். பழம் பொருட்களை சேர்ப்பது என்று சொன்னால் அது ஒரு வணிகமும் கூட. நீங்கள் இதை வணிகத்துக்காக செய்கிறீர்களா அல்லது வந்து எமது பண்பாட்டு விளிமியங்களை காப்பதற்காகவா? நீங்கள் பின்னால் இருக்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதே தெரியும். யாழ்ப்பாண நூலகத்தை பார்த்தே வளர்ந்த ஒரு ஆள் நான். அப்போ இப்போ அதை பூசி முழுகி இருந்தாலும் வெள்ளை நிறமாக இருந்தாலும் அந்த பழைய இதுகளை எங்களால் திரும்பி செய்ய இயலாது. அந்த இதில் எனக்கு அந்த எங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு நாங்கள் எறிகிற விஷயங்களோ இதுகள் எல்லாத்தையும் அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகணுன்றதான் இந்த முக்கியமாக மகிழ்ச்சி. இப்படியான ஒருவரும் எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை கேட்கும்போது மிக மகிழ்ச்சி. உங்கள் பணி தொடர எமது வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம். உங்களை பெரிய சிறிய அறிமுகத்தில் உங்களோட பேர்? என்னோட பேர் நிலானி. நீங்க 2 பேரும் கூட்டு அண்ணி மச்சாலாம்? சரியா, உறவினர். அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னால் வாசனை திரவியங்கள் வச்சிருக்கிறீர்கள்? வாசனை திரவியங்கள் தானே அண்ணா? இது என்ன நீங்கள் கடையா வச்சிருக்கிறீங்களா அப்படி என்ன மாதிரி? என்னன்னா இது வந்து எம்மவர்கள் குறை இந்த வணிகத்தில் இருப்பாது. நான் இதான் முதல் உங்களை தான் காண்றேன் இந்த இடத்துல. எப்படி இது உங்களுக்கு இந்த ஆர்வம் தோன்றியது இந்த விடுதியில்? மெயின் விஷயம் வந்து நாங்கள் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் செய்கிறோம். அதாவது இப்போத்த காலகட்டத்தில் வந்து கூட தமிழாக்களுக்கு வந்து குறைவு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் பிஸ்னஸ்னாலே என்னென்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு வழி நடத்துக்கு இந்த கம்பெனி எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இது ஒரு இட்டாலியன் கம்பெனி. இந்த இட்டாலியன் கம்பெனியோட சேர்ந்து செய்கிறீர்கள் நீங்கள்? கோஆபரேட்டாக செய்கிறோம். அவங்க 4500 பொருட்கள் வச்சிருக்காங்க. அதில் வந்து மெயின் இந்த பேரை கேட்டோன்னே ஆக்கள் கூட ஐடென்டிஃபை பண்ணுற வந்து பர்ஃப்யூம். மற்றது அவங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர்பல் காஸ்மெட்டிக் அப்படியான ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். அதான் இந்த ப்ராடக்ட்ஸ் ஸ்பெஷாலிட்டி. இப்போ என்னென்னு சொன்னால், நீங்கள் தமிழ் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். சில இது தாயகத்து பொருட்களையும் இதோட சேர்த்து வியாபாரம் செய்கிற அந்த நோக்கங்கள் இல்லை. ஏன்னா எங்களோட நாடுகள்லேயும் வந்து வாசனை திரவியங்கள் இருக்கு. அதுகளை வந்து இதுக்குள்ள சேர்க்காமலுக்கு இது இட்டாலியன் ப்ராடக்ட் மட்டும் அப்படியா? இது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் தந்துருக்காங்க. அவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் அவங்க ப்ரைஸ் எல்லாமே விற்கிறது. நாங்களா வேற எக்ஸ்ட்ராவா வச்சு செய்யறதுக்கு அனுமதி இல்லை. மகிழ்ச்சி. உங்கள் வணிகம் பெருக எமது வாழ்த்துக்கள். உறவுகளை என்னன்னு சொன்னா, பசுமை இல்லம். இந்த முதல்ல உங்களை ஒரு அறிமுகப்படுத்துங்க. உங்களோட பேர்? என்னுடைய பேர் செங்கதர். செங்கதர். என்னன்னு சொன்னா, இந்த பசுமை இல்லமே என்னும் பொழுது பேரே ஒரு வித்தியாசமா இருக்கின்றது. இதை ஓட்டி இந்த பேர் என்னத்துக்காக? இந்த பசுமை இல்லம் என்னும் பொழுது பசுமையை குறிக்குதா அல்லது வந்து இதோட தாயகன் நோக்கிய வேலை திட்டத்தை குறிக்க எந்த இதை குறிக்குது? தாயகன் நோக்கிய வேலை திட்டம் தான் பசுமை இல்லம் என்றவங்களுக்கு தெரியும். நாட்டில் யுத்தம் நடந்ததால எல்லா இடமும் வந்து மரங்கள்ல இருந்து செடிகள்ல இருந்து எல்லாம் அழைக்கப்பட்டது. அநேகமாக மக்களும் தான். அப்போ அந்த ஒவ்வொரு இல்லத்தையும் வந்து நாங்கள் புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய ஒரு திட்டத்தை வகுத்து நாங்கள் அந்த வகையில் வந்து பசுமை இல்லம் என்ற ஒரு பெயரை வச்சு ஒரு தொண்டு நிறுவனம் இது அப்படி ஸ்டார்ட் பண்ணினாங்க. எப்படிப்பட்ட வேலை திட்டங்கள் செய்து வாரீங்களாங்க? பசுமை இல்லத்தை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து இப்போ எல்லாரும் ஒரு சேரிட்டி நடத்துகிற மாதிரி நாங்களும் ஒரு நடத்தணுமென்ற அந்த எண்ணத்தோடு செய்யலை. இது என்னென்னு சொன்னால், எல்லாருமே ஒரே மாதிரியான வேலை திட்டங்களை செய்தோன்றீங்கன்னா நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒவ்வொரு வீட்டையும் வந்து கூட்டு பண்ணி ஆகிறோம். கூட்டு பண்ண அதை மாதாந்த அடிப்படையில், அதாவது இப்போ குறுகிய கால
தூர நோக்கு கொண்ட அடிப்படையில் அங்கே வந்து நாங்கள் முதலாவது மாத வருமானமாக கீரை, 2வது மாதம் நாங்கள் வந்து க்ரோ பேக்ஸ் ஒன்று கொடுக்குறோம். அதில் நிறைய மரக்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் மாதம் மரவள்ளி, அதே மாதிரி 6ஆம் மாதம் முருங்கை, 9 மாதத்துக்கு பிறகு தோட்டதேசி கொய்யா, மாதுளை, பப்பாளி, வாழைன்னு சொல்லி அது ஒட்டு மரங்கள், பழமரங்கள், 15 பழமரங்கள், கோப்பி, கருவாய் இப்படின்னு சொல்லி கொடுத்து 25 தென்னையும் 25 கமுகும் ஒவ்வொரு வீட்டிலையும் வைக்கிறோம். அது காணி சின்னனாக இருந்தால் கூட 25 கமுகு ஒரு வீட்டை சுற்றி வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் இப்போ 40 கிராமத்தை முழுமையாக முடிச்சிருக்கு. இதனை தற்சார் பொருளாதாரத்தை மக்களை கொண்டு செல்வது, அவர்களை வந்து இப்போ ஒரு குடும்பத்துக்கு 25,000 தான் செலவாகுது. இப்போ நாங்கள் பெரிய அளவில் ஒரு குடும்பத்துக்கு இப்போ நிறைய பேர் அப்படி இப்போ புலம்பெயர் நாட்டிலேருந்து செலவழிச்சிருக்கணும். அதுகளெல்லாம் நிறைய அநியாயமாக போயிருக்கு. இது ஒரு 25,000தோட அவர்களுடைய சந்ததியாக வாழக்கூடிய மாதிரியானதான் இந்த திட்டம். இது நீண்ட காலமாக இந்த பணி தொடர்ந்து கொண்டு இருக்கார். அது 5வது வருஷம். 5 வருஷத்துல எத்தனை பேர் நீங்கள் நாங்கள் வடக்கு கிழக்குல 8 மாவட்டத்திலையும் 40 கிராமங்களை முடிச்சிருக்கோம். 40 கிராமங்கள். இன்னைக்கு ஒரு கிராமங்கள்ல வந்து எத்தனை மக்கள்? ஒரு கிராமத்தில் 85 குடும்பம் இருக்குது, ஒரு கிராமத்தில் 50 குடும்பம் இருக்குது, ஒரு கிராமத்தில் 30 குடும்பம் இருக்குது. நீங்க சொல்றேன்னா பெரும் தொகையா இருக்குது. பெரிய தொகையான கிராமங்கள்லாம், பெரிய இதை விட கூடுதலான தொகையான மக்களும் இருக்கணும் சில கிராமங்களில். ஆனால் நாங்கள் எங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற வகையில் எங்களால் முடிஞ்ச இப்போ ஒரு கிராமம் தெரிவு செய்யும் பொழுது வந்து எல்லாரையும் இல்லாமலுக்கு அவர்கள் வாழ்வாதாரம் குறைந்த வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டு அங்கே வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இருப்பார்கள். அதே நேரம் வந்து அரசாங்க உத்தியோகத்தர்கள் இருப்பினும், சாதாரணமாக வசதியான ஆக்களும் இருப்பினும், அவைகளை தவிர்த்து மற்ற மக்களுக்கு தான் அந்த கிராமத்தில் செய்கிறோம். ஆனால் நாங்கள் செய்த கிராமம் அநேகமான கிராமம் எல்லாமே வந்து அடிப்படை வசதி அற்ற கிராமங்களும் எல்லா கிராமங்களும். மகிழ்ச்சி. உங்கள் பணி தொடர எமது வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம். என் பேர் ஞானாம்பாள் விஜயகுமார். வேற ஒரு வித்தியாசமா இருக்கு. 25 வாழ்றீங்களா? 25 வருஷமா. 25 வருஷம். என்ன செய்து நான் குடும்ப பெண்ணாக வாழ்கிறேன். அதோட சங்கீத ஆசிரியராக இருக்கேன். சங்கீத ஆசிரியர். நான் முதல்ல இந்த திருத்திருவிழா பெருக்க போறேன். இந்த திருத்திருவிழாவுக்கு தான் முதல் இல்ல துவங்கின நாள்ல இருந்து வருஷம் எப்படி இருக்கு இந்த திருத்திருவிழா உங்களோட பார்வை? வர முன்னேற்றமா இருக்கு, நல்லா இருக்கு. இதால வந்து தமிழருக்கு வந்து இதால பயன் இருக்கு. நிறைய பயன் இருக்கு. நிறைய ஜெர்மன்ல ஒவ்வொரு பகுதியில இருக்கிற ஆக்களும் சந்திக்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். தனியா ஜெர்மன்ல இருக்கிற ஆக்கள் இல்லாம வேறு நாடுகள்ல இருந்து வந்து கலந்து கொள்றதால அப்படி போலண்ட்ல இருந்து வரீங்க, பிரான்ஸ்ல இருந்து வரீங்க. அப்படி கலைஞர்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு இளம் சந்ததிக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஒன்று கூடுவதற்கு இலவசமாக இருக்கு. அடுத்த பவனி சங்கீத ஆசிரியர் பணியாற்ற சங்கீத ஆசிரியர் என்னும் பொழுது இப்ப மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்க சங்கீதம் எத்தனை மாணவர்களை இதுவரை உருவாக்கி இருக்கு? இதுவரை ஒஃபால் எக்ஸாம்ல வந்து ஒரு 20-25 பிள்ளைகள் எடுத்திருக்கணும். சங்கீதத்துல ஒரு தேர்ச்சி பெற்று இப்ப பாடிக்கொண்டு இருக்கணும். சில பேர் எக்ஸாம் எடுத்துட்டு எக்ஸாம் முடிஞ்சதோட அப்படியே தங்கட பெற்றோர்த்த ஆசைக்கு படிக்கிற பிள்ளைகள்லாம் கூட. ஆனா சிலது பிள்ளைகள் வந்து அப்படி படிக்க வந்துட்டு தாங்கள ஆர்வமா எடுத்து படிக்கிற பிள்ளைகளும் இருக்குது. பல மாதிரியும் இருக்கு. இப்ப பிளவந்த தேசத்துல இந்த சங்கீதம் இப்ப மொழியே ஒரு பெரிய பிரச்சனை. சங்கீதம் படிக்கிறது அப்படி இருக்கு, உங்களுக்கு இலவா இருக்கா? அநேகமா என்னட்ட படிக்க வர பிள்ளைகள் மொழி தெரிஞ்சுதான் வரீங்கணும். தமிழாலயமோ அல்லது கல்வி சேவை நடத்துற தமிழ் வகுப்புகளுக்கோ போய் தமிழ் எழுத வாசிக்க தெரிஞ்ச பிள்ளைகள் எனக்கு 90-95% அப்படியான பிள்ளைகள்லாம். ஒரு சில பிள்ளைகள் தமிழ் கதைக்க தெரிஞ்சாலும் எழுத தெரியாமல் சில பேர் இருக்கணும் தான். அவைக்கு இங்கிலீஷ் எழுத்துக்கள்ல கொடுத்து ஒரு மாதிரி கற்பித்து கொண்டு போறேன். இப்ப நீங்கள் வந்து அரங்கேற்றம் எல்லாம் நடக்கும், அப்படி நடக்கும். அரங்கேற்றம் வந்து இப்ப ஆசிரியர் சரம்பர ஒஃபாலையும் எடுத்திருக்கணும். ஆனா அரங்கேற்றம் வந்து ஒருத்தரும் பெருசா செய்யவே இல்லை. ஆனா நிகழ்ச்சிகள்ல தனி இசையா குழு இசையா பாடி அப்படி செய்திருக்கணும். இப்ப 2 பிள்ளைகள் வார மாசம் அரங்காட்சி செய்ய போயினோம்.
எஸ்என் நுண்கல் கல்லூரியில என்னட்ட படிக்கிற எலைவாணி ரவீனா ரவீந்திர சிவம் என்ற அக்கா தங்கச்சி 2 பேரும் வார மாசம் 12ஆம் தேதி எஸ்என்ல அரங்காட்சியம் செய்ய இருக்கிறேன். மகிழ்ச்சி. உங்கள் பணி தொடர எமது வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணன் பேர்? என் பேர் சந்திரகாந்தன். சந்திரகாந்தன் அண்ணன் என்ன பணி செய்து கொண்டிருக்கீங்க? என்னன்னு சொன்னா இதை பார்க்கும் பொழுது பல புத்தகங்களை அடுக்கி வச்சிருக்கீங்க. புத்தகங்கள் அடுக்கி வச்சிருக்கபடியா புத்தக கண்காட்சியா இதாண்டு நான் தெரியல. என்ன பணி செய்து? இது நாங்கள் பிரேம் ராபர்ட் அவர்கள் ஒரு உள்ளத்தின் குரல் என்று சொல்லி ஹியர் யுவர் செல்ஃப் அண்டு முதலாக ஆங்கிலத்தில் வெளியாகினது. இது ஜெர்மன் மொழியில இருக்குது. இது இந்த தமிழ் பதிப்பு வந்து இன்னும் ஒரு 2 வாரத்துல வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதை பற்றி இந்த இது வந்து ஒரு எங்களுடைய உள்ளத்தின், அதாவது விளம்பரத்துல போட்டிருக்கணும் பாரு, இரைச்சல் அகற்றுங்கள் அப்பொழுது எஞ்சி இருப்பது நீங்கள் மட்டுமே என்ற ஒரு ஹெட்லைன். உள்ளத்துல வந்து சஞ்சலங்கள் இருக்கு, அந்த சஞ்சலங்களை அதெல்லாத்தையும் போக்குறோம், நம்ம போக்குற மாதிரி. ஆனா இந்த புத்தகம் நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழுக்கு நீங்க கொண்டு வாங்க. இப்ப கடைசியா இப்ப தமிழுக்கு வந்திருக்கு. பல புத்தகங்கள் என்னன்னு சொன்னால் பல புத்தகங்கள் வந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு வாசிக்கிறதுக்கான ஒரு களமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனா இந்த இது வந்து ஒரு ஆன்மீகம் தொடர்புடைய ஆன்மீகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது எங்களை பற்றியது, எங்களை பற்றியது, ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் பற்றியது. ஆன்மீகத்துக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. இது ஆன்மீகத்தை பற்றியது அல்ல. ஆனா இப்ப எங்கள் மனம் சம்பந்தப்பட்ட சொல்றீங்க. மனம் சம்பந்தப்படல. அதாவது நாங்கள் எங்களோட அந்த அமைதி என்றது மனிதனுக்கு தேவை. அதாவது என்னதான் இருந்தாலும் அமைதி இருந்தால்தான் எல்லாம் நல்லா இருக்கு. அமைதி இல்லை என்று சொன்னா யாருக்கும் என்ன இருந்தும் ஊந்துதல் வந்தது காரணம் என்ன? நீங்கள் இந்த புத்தகத்தை வாய்ச்சி பயன்பெற்றதால அல்லது வந்து இந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு பல சொன்னதால? பல இதை பற்றி சொல்லி இருக்கிறோம். ஏன்னா வெளியே வேற மொழியில வந்ததால தமிழ் வந்தா கூட இன்னும் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது. அற்புதமாக நிறைய எத்தனை மொழிகள்ல வந்து அதிகப்படியா அமெரிக்காவில விற்பனை ஆயிருக்குது. பல மொழிகள்ல எல்லா நாடுகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அரபு மொழியில கூட இந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இல்ல உலகத்திலேயே வந்து இப்ப ஒரு என்ன சொல்ற எங்களை நாங்கள் அறியாதான் அதுதான் பெரிய பிரச்சனை. அதுதான் அது இந்த புத்தகம் வந்து அதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ஆரம்பம் மாதிரி, ஒரு ஆரம்பம். நாங்கள் பாலர் பாடசாலையிலவே படிக்கிற மாதிரி இப்ப முதல் அதுல இருந்து தான் போவோம். இந்த புத்தகம் வேற புத்தகங்களும் இதுல வச்சிருக்கு. அது மற்றவர் அவர் தான் அதை பற்றிய விளக்கம் சொல்லுவார். வணக்கம். வணக்கம். ஈரோப் தமிழன் நிர்வாகி அவர்கள். நன்றி. என்னன்னு சொன்னா நான் உங்களை பற்றி என்னென்ன மற்ற புத்தகங்களை கேட்டேன். அவர் சொன்னார் உங்களை தான் அடம் பிடிச்சார். அதான் உங்க அண்ணன் பேர் என்ன? என்னுடைய பெயர் ஸ்ரீ ஜீவகன் என்று சொல்லி. இந்த பகுதியில் வாழ்றீங்களா? நாம் வந்து இப்பொழுது இந்த பகுதியிலாம் நீண்ட காலம் வாழ்ந்தேன். இப்பொழுது நகரத்தில் வாழ்றோம். என்னன்னா இப்ப புத்தகங்கள் என்பது இப்ப அந்நியர் புத்தகத்தை பற்றி சொன்னார். அந்த வாழ்க்கை எங்களை நாங்கள் தேடுவதை பற்றி ஒரு புத்தகத்தை சொன்னார். ஆனா இதுல ஒவ்வொரு புத்தகங்களும் இருக்கு. இது என்ன புத்தக கண்காட்சி அல்லது வந்து இது ஒரு புத்தக கண்காட்சி மாதிரியும் புத்தகத்தை வாங்குறவர்களுக்கு புத்தகங்களை கொடுப்பதற்கும் இருக்கிறோம். இந்த புத்தகங்களை எல்லாம் ஜெர்மனி தமிழ் எழுத்தாளர் சங்கம் வெளியீடு செய்யப்பட்ட புத்தகங்களும் பிற புத்தகங்களும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இப்ப என்ன சொன்னா எங்களோட இளத்தமிழரை பொறுத்தவரை என்று சொன்னால் ஒரு வாசிப்பு திறன் கொண்டவர்கள். என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்தில் இருந்து தீ வைக்கப்பட்ட நூலகமானது தெற்காசியாவிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு நூலகமாக பார்க்கப்பட்டது. ஆனா அது காலங்கள் கடந்து விட்டன. தற்பொழுது புலம்பெயர் தேசத்தில் அவர்களின் வாசிப்பு திறன் எப்படி இருக்கு? உங்களுக்கு என்ன நீங்கள் புத்தகங்கள் காட்சிப்படுத்தினபடியே உங்களிடம் அந்த கேள்வி கேட்கும். மிக மிக குறைவு என்று சொல்லலாம். எப்படி என்று சொன்னால் இன்றைய காலத்தில் கை விரலில் வேற விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே இந்த மின் இணையங்கள் மூலம் எல்லா விஷயங்களையும் பார்க்கறதுக்கு மக்கள் முயற்சி செய்கிற நேரத்தில் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறது குறைவு என்று சொல்லலாம். ஆனால் தேடி வாசிக்கிறார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு சிலர் தேடி வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நல்ல புத்தகங்களை நாங்கள் வெளியீடு செய்தால் அந்த புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு அவர்கள் வருவார்கள். ஆகவே வாசிப்பு குறைவென்று சொல்லி சொல்ல முடியாது. இப்ப ஒவ்வொரு நாடுகள்ல வந்து எழுத்தாளர் சங்கங்கள் இருக்கிறேன். இப்ப ஜெர்மன்லயும் இருக்குன்னு சொல்லி அந்த இப்ப எழுத்தாளர் சங்கங்கள் வந்து நடத்தினால்
எப்படிப்பட்ட புத்தகங்களை இப்ப வெளியிட்டு வாரார்கள்? என்னன்னு சொன்னா அரசியல், சமூக நோக்கம் அப்படின்னு பல்வேறுபட்ட இதுகள்ல நாங்கள் பார்க்கலாம் புத்தகங்களை. இப்ப எழுத்தாளர் சங்கம் வந்து ஜெர்மன் இதை எப்படிப்பட்ட புத்தகங்களை இப்ப வெளியிட்டு வருது? ஜெர்மனி தமிழ் கல்வி சேவை எழுத்தாளர்கள் எந்த புத்தகத்தை செய்தாலும் அவர்கள் தாங்களா வெளியீடு செய்யும் பொழுது நாங்கள் எந்த தடைகள் இல்லை. நாங்கள் புத்தகத்தை வாங்கி வெளியீடு செய்ய போறோம், அதை விற்பனை செய்ய போறோம் என்று சொல்லும் பொழுது மனித நேயத்துக்கு முரண்படாத சம்பவங்களும் அரசியல் இயக்கங்கள் மற்றது சமயங்கள் வந்து முரண்படாத நிலைமைகளும் நாங்கள் கொஞ்சம் கூட கவனிப்போம். அப்படிப்பட்ட புத்தகங்களையும் மக்களுக்கு நலன் கொடுக்கக்கூடிய புத்தகங்களையும் எழுத்தாளர்கள் என்பவர்கள் அவர்களுக்கு நாம கட்டுப்பாடு முடியாது. என்னன்னு சொன்னால் அவர்கள் வந்து ஒரு என்னன்னு சொல்ற ஒரு திறந்தவர், இதையும் வந்து தொட்டு செல்ல வேண்டியவர்கள் தான் எழுத்தாளர்கள். ஆனா நீங்கள் சொல்வது வந்து என்னன்னு ஒரு குறிப்பிட்ட இருக்குல்ல, எனக்கு அது சாத்தியம் இல்லை. இல்ல, நீங்கள் எழுத்தாளர்களை நாங்கள் இது கட்டுப்படுத்தல, சமூக ரீதியாக முரண்பாடுகளை ஏற்படுத்தாத புத்தகங்கள். அப்ப அந்த முரண்பாடுகள் இல்லாமல் எல்லாரும் வாழக்கூடிய சமூகத்துக்கு தேவையான நல்லதை சொல்லுகின்ற புத்தகங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வெளியீடு செய்யறதுக்கு தயாராயிருக்கின்றோம். அதான் உண்மை. இப்ப உங்களோட காலப்பகுதியில், அதாவது புத்தகம் வெளியிட்ட காலப்பகுதியில வந்து இப்படி முரணான புத்தகங்கள் உங்களை வந்திருக்கின்றோம்? இல்ல, அப்படி செய்யறதாக எனக்கு தெரியல. நீங்க பார்க்கலாம், தமிழ் மக்களுடைய வரலாற்றையும் தமிழ் மக்களுடைய போராட்டத்தன்மைகளை நாங்கள் சொல்லுகின்ற போது அதில் மற்ற இனத்தையோ மற்ற மொழியையோ எந்த விதத்திலேயும் குறைபாடாக ஒன்றே செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நிச்சயம் அது ஒரு நல்ல விடயம். என்னன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து தனி உரிமை இருக்கு. அவர்கள் அந்தந்த உரிமைப்படி வாழ வேண்டியது. நாங்கள் இவர் சிறியவர் அவர் பெரியவர் என்று சொல்லி சொல்வது அல்ல. இருப்பினும் வந்து இங்கே பல புத்தகங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. பார்ப்பதற்கு எப்படி அவர்கள் வேண்டியதை வாசிக்க போறான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றியான மிக்க மிக்க நன்றி. நீங்கள் இந்த நேரத்தில் வந்து இந்த செவியை எடுத்ததற்காக உங்களுக்கு மிகுந்த நன்றியை கூறிக்கொள்றோம். நாங்கள் முயற்சி செய்வோம் எல்லாத்தையும். நிச்சயமா வந்து என்னன்னா புத்தகம் வாசிப்பதால் ஒரு மனிதன் பூரணமாகின்றான் என்ற வசனம் இருக்கின்றது. உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லலாம், உங்களுக்கு நேரம் இருக்குமானால். இங்கு ஜெர்மனி தமிழ் கல்வி சேவை ஜெர்மனியில் முதல் பொதுவாக தொடங்கிய ஒரு கல்வி அமைப்பு. அது ஐரோப்பா ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கொலன் நாட்டிலும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கொலன் நாட்டில இருந்து 2 புத்தகம் இங்கே காட்சிக்கும் பெற்றிருக்கிறோம். விமலா அவர்களுடைய புத்தகம், மற்றது இன்னொருவருடைய புத்தகம் அந்த இடத்துல இருக்கின்றது. அதே போல ஐரோப்பா ரீதியா இருக்கிற புத்தகங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வள்ளுவர் தமிழ் பாடசாலை என்று சொல்லி டோர்ட்மல்ல நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ் மொழியை நாங்கள் படிப்பிப்பதற்கான வேலைகள், இளையோருக்கு மொழியை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமா உங்கள் பணி தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். என்னன்னு சொன்னால் முதல்ல உங்களை பார்க்க உடுப்பு கடையோட பார்த்தேன். இப்ப பார்த்தா முற்றிலும் மாறுபட்டு கொத்துரொட்டி, கடலை, ரோல் மற்றது உருளைக்கிழங்கு பொரியல் வேற விதமா அசைங்க. அப்படி என்றால் ஏன் சாரியில லாபம் இல்லையா? அப்படி இல்ல, சாரி நல்லா ஓடுது. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி பாப்போம் வந்துட்டு ஒரு புது முயற்சி எடுத்திருக்கிறோம் சாப்பாட்டு கடையோட. மாமாட ஆசை எல்லாருக்கும் தண்டு சுய பொதுவா எல்லா மக்களுக்கும் காட்டி அதை டேஸ்ட் பண்ண வைக்கணும், ருசி பார்த்து. அப்படி நாங்க சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்து மற்ற மக்களுக்கும் கொடுக்கணும். ஓ, நாங்க இது வரைக்கும் வீட்டை செய்த ஆர்டருக்கு குடுக்கறோம். நாங்க இப்ப புதுசா ஸ்டாண்ட் போட்டுருக்கிறோம். குடுக்கறோமா? புதுசு இல்ல, வீட்டை இருந்து செய்து கொடுத்தது. இப்ப எல்லாருக்கும் மொத்தல காட்டுவோம். தமிழர்கள் வந்து ஒரு வணிகத்திலிருந்து மற்ற வணிகத்துக்கு போய் கைதூக்கி விடணும். ஆகவே வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். அண்ணன் என்னன்னு சொன்னா நம்பிக்கை ஒளி என்னும் பேரே ஒரு வித்தியாசம். உங்களை பேர் முதல்ல அறிமுகப்படுத்து. உங்களோட பேர்? என்னுடைய பேர் ஷான். வந்து இங்க ஜெர்மன்ல இருக்கிறோம். வந்து நாங்க நம்பிக்கை ஒளி அமைப்பு வந்து 2013ஆம் ஆண்டுல இருந்து தமிழ் தாயகத்துல வந்து மக்களுக்கான உதவிகளை வந்து தொடர்ந்து செய்து வாரம். வந்து தமிழ் தாயகப்பகுதி வடகிழக்கு இனம் வந்து இப்ப என்னன்னு சொன்னா நான் கொடுக்கறது மன்னிக்கோ. என்னன்னு சொன்னா தாயகத்தை நோக்கி பல்வேறு அமைப்புகள் வந்து இன்று செயற்பட்டு வருகின்றன. நம்பிக்கை ஒளி எந்த அடிப்படையில் அங்க செயற்படுகிறது? இப்ப என்னத்தை நோக்கி நீங்க செயற்படுங்க? இது 2013ஆம் ஆண்டுல துவங்குற பொழுது வந்து எங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் வந்து தாயகத்துல போரால பாதிக்கப்பட்டு
உதவியை தேவைப்படுற நிலைமையில இருந்த முன்னாள் போராளிகளாக இருக்கட்டும், சாதாரண பொதுமக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கான கல்வி தேவைகள், மருத்துவ தேவைகள், இருப்பிடத்துக்கான தேவைகள், அடிப்படை தேவைகள் சார்ந்து பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் கொடுத்ததுக்கான இன்றைக்கும் அதற்கான பணி வந்து கல்விக்கான மருத்துவத்துக்கான பணி வந்து தொடர்ந்து வந்து கடந்த வருடம் வந்து நாங்கள் இங்கே கடை போட்டினாங்கள். கொரோனாக்கு முதல் வந்து இங்கே நடக்கிற பல்வேறு நிகழ்வுகளில் வந்து இப்படியான இதுகளை கடையில் அமைத்து வந்து உணவு பொருட்களுக்கு அந்த மக்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருது. வந்து அங்கே தேவைகள் வந்து பெருமளவு இருந்தாலும் அங்கே செய்யப்படுற அந்த பணிகளில் பல்வேறு அமைப்புகள் செய்கிற நம்பிக்கை அமைப்பும் தனக்கான பணியை வந்து இல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, இப்பொழுது வந்து நான் இங்கே பார்த்து 3 அமைப்புகள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த திடல்ல ஏன் நீங்கள் எல்லாருமாக வந்து ஒரு அமைப்பாக சேர்ந்தோ அல்லது வந்து நீங்கள் ஒரு கூட்டு அமைப்பாக சேர்ந்து செயல்படக்கூடாது? நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் நியாயமாக இருக்கு. 2009 மே மட்டும் வந்து இங்க ஒரே அமைப்பாகத்தான் எல்லாமே இருந்தது. 2009க்கு பிறகு வந்து வெவ்வேறு காரணங்களால வந்து செயற்பாடுகள் தொடங்கி போனதால அல்ல செயற்பட முடியாமல் போனதால அல்ல செயற்பட தவறியதனால வந்து பல்வேறு அமைப்புகளுக்கான தேவை எழுந்தது. ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, எல்லா அமைப்புகளும் ஒரு மேசையில இருந்து வந்து ஒரு பொதுவான வேலை திட்டத்தை எல்லாரும் இணைந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிறைய இருக்கு. ஆனால் அமைப்புகளை சார்ந்தவர்கள் வெவ்வேறு நிலப்பாடுகளோட வெவ்வேறு அரசியல் பின்னணிகளோட இயங்குறதால வந்து எல்லாரும் ஒரு நிலையத்திற்கு வர்றதுக்கான மனநிலையில இல்லை. இப்ப என்ன சொன்னா, தாயகத்தை நோக்கி நீங்கள் இந்த வேலை திட்டம் செய்ய வந்து இப்ப இங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்ப தாயகத்துல உங்களுக்கான இதற்கான இடர்கள் ஏதாவது இருக்கா? நிச்சயமாக ஏனென்றால் ஒரு பணிகளை செய்கிற பொழுது வந்து அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு தரப்புகள் வந்து அல்லது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக தரப்புகள் அதை வந்து நாங்கள் விளைச்சல் செய்கிற முதல் வந்து 2013 ஆரம்பித்த பொழுது இருந்த இடர்கள் வந்து மிகப்பெரிய அங்கே இருந்தவங்களுக்காக தகவல்களை சார்ந்து செயற்பாடுகளை செய்கிற உதவியாளர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாயின வந்து இப்ப அது கலந்திருந்தாலும் இன்றைக்கும் வந்து நாங்கள் எந்த ஒரு செயற்பாடு செய்கிறதா இருந்தாலும் அந்த தரப்புகளுக்கு வந்து அறியப்படுத்த வேண்டி இருக்கு. தேவைகள் இருக்கு வந்து மற்றபடி வந்து மக்கள் வந்து இங்க வந்து ஒத்துழைக்க தெரியணும் வந்து தொடர்ச்சியாக ஒத்துழைத்திற்கு வந்து மாதாந்த நிதி வழங்குற வந்து கற்கிற பிள்ளைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்த உதவிகள் வந்து மருத்துவ உதவியை தொடர்பு வந்து கடந்த வருடம் சில வேலை திட்டங்கள் வீடுகள் கட்டி கொடுத்துருக்கிறோம் வந்து முன்னாள் போராளிகளுக்கு ஏழைகளுக்கு தேவையுடையவர்களுக்கு நேர போய் பார்த்து வந்து உறுதிப்படுத்தி செய்திருக்காங்க. மகிழ்ச்சி. கேட்கும் பொழுது உங்கள் பணி மேலும் தொடர எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி உங்கள் நேரத்திற்கு. வணக்கம். வித்தியாசமான கடையாக கிடக்கு. என்ன ஐசுகள் இருக்கு, இது இருக்கு, என்ன இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு என்ன இது? உங்களோட பேரை சொல்லும் முதல்ல. விதுர்ணன். எந்த இடத்துல இருக்கு? டோட்மேன் பாசியா. நீங்கள் என்ன பேர்? தியா. சரியா, மகிழ்ச்சி. என்னன்னு சொன்னா அந்த இதில் என்ன ஐட்டங்கள் அடுக்கி வச்சிருக்கு? நாங்க வந்து நானும் எங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து பிசினஸ் ட்ரை பண்ணாங்க. அட ஆரம்பிக்க போறீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது முதல் தடவையா? எங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ்ல வாங்கலாம் ரெஸ்டாரண்ட் திறக்கிற ஐடியா. ரெஸ்டாரண்ட் திறக்கிற ஐடியா பெரிய கனவா அல்லது என்ன மாதிரி? பெரிய கனவு தான். ராவணான்னு சொல்லி. ஏன் அந்த ராவணான்னு பேர் தெரிஞ்சது? நீங்க தமிழ் 10 தலை மாதிரி 10 சுபாய். 10 சுபாயா? 6 சுவைன்னு தான் கேள்விப்பட்டேன். 6 சுவை 10 சுவை கண்டுபிடிக்க நாங்க எப்படியோ எடுக்கலாம். 10 இல்ல கிண்ண வந்து கொண்டே இருக்கு. அவ்வளவுக்கு ஒரு பெரிய குக்கர்னு சொல்லுவாரு. அப்படித்தானே? நான் வந்து எனக்கு நிறைய இது இருக்குது, கான்டாக்ட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரெண்ட் வந்து ஷெஃப் கோக்கா இருக்குது சுகாட்ல சேர்ந்து ஒரு ராவணா என்ற ஒரு தமிழ் பாரம்பரிய உணவுல தமிழ் மக்களுக்கு கொடுக்க போறது. அப்படியா? மகிழ்ச்சி. கேட்கும் பொழுது இன்றைக்கு இப்ப வந்து குளிர்களியை வந்து முதல் மக்களுக்கு அறிமுகப்படுத்துறீர்கள். ஐஸ் வந்து இட்டாலியில இருந்து இட்டாலிக்காரங்க கலக்கூடதுல இருந்து போய் எடுத்து வந்தாங்க. எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஸ்ரீலங்கால இருக்க டேஸ்ட் மட்டும் தேடி எடுத்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு 30 ஐஸ் போட்டு எடுத்தாங்க. அவங்க எங்களுக்கு எங்க ஸ்ரீலங்கா டேஸ்ட் ஒரு 4 சுவை எங்களுடைய ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சு. மகிழ்ச்சி. உங்கள் வணிகம் பெருக எமது வாழ்த்துக்கள். வாலியோட நிக்கிறீங்களா என்னோட நிக்குது? என்ன சாமான்? உங்களோட பேரை சொல்லுங்க முதல்ல. யமுனாக்கா. இப்ப என்ன பணியாரம் சுட்டு நிக்கிறீங்க? பனங்கா பணியாரம். எந்த பெண்ணில இருந்து களி எடுத்தீங்க? போத்துல வச்சிருக்கீங்களா? இது ரெடிமேடா வருது இப்ப இங்க? இது கடையில எல்லா இடம் இருக்காது? நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கீங்க. அதனால இப்ப நான் ஊர்ல பனங்கா பணியாரம் சாப்பிட மாதிரி இருக்குமா? சாப்பிட்டு அமௌண்ட்
உறவுகளே ஒன்று சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்காண்டு. நல்லா இருக்கு. ஆனா இந்த கடையில என்ன செய்யறீங்க? இப்ப இந்த உணவு இது சொல்றீங்க. இப்ப என்னன்னு சொன்னா நீங்க ஒரு கூட்டு ஏதாச்சும் செய்றீங்களா? என்ன மாதிரி அழைச்சு இது என்ன இதுல வர காசு வந்து நல்ல விடியதுக்கு போகுது அப்படியா? நல்ல கேள்வி. இது வந்து எங்களுடைய தமிழ் உள்ளத்துக்கும் போகுது. அதே சமயம் கலைஞர்களுக்கு நலிவிட்ட கலைஞர்களுக்கு அல்லது கலைஞர்களுக்கு அதே மாதிரி சில சிறுவர்களுக்கும் கைப்பெண்களுக்கும் போகுது. மகிழ்ச்சி கேட்கும் பொழுது உங்கள் பணி தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி அக்கா. உறவுகளை நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா கொக்டைல் செய்யற இடத்துல கொக்டைல் சொல்லிக்க இப்ப வந்து என்னன்னு சொன்னால் மதுக்கள் வந்து பல வகையை வந்து ஒன்றாக கலந்து கொடுக்க போயினா இதுல வந்து என்ன சொன்னால் ஆல்கோஹால் இல்லாதம் இருக்கு, அதாவது மது போதை இல்லாதம் இருக்கு, மது போதை ஊட்டக்கூடியதும் இருக்கு. என்னன்னு தெரியல. இதுல அவன் இதுல கேட்டவ வந்து இந்த மது போதை இல்லாத ஒன்று கேட்டு இருக்கிறான். இவர் வந்து இப்ப செய்து கொண்டு இருக்கின்றார். பார்ப்போம் அப்படி என்ன மாதிரி என்னத்தை இதுக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க? இந்தியா வந்திருக்கு லிமேட்டன் ஐஸ் மற்றது என்ன பக்காரி கமச்சோச்சி வந்திருக்கு. பக்காரி வந்திருக்கு. இந்தியா பக்காரி குடிச்சு பார்த்தா தான் தெரியும். எப்படி குடிச்சு பார்த்தா தான் டேஸ்டா இருக்கும். ஓகே, அந்த அக்கா போய் ஆர்டர் பண்ணிட்டு வருவான்னு நினைக்கிறேன். சரிப்பா. பக்காடி வந்து இப்பதான் இப்ப வேணவ குடிச்சு பாப்பற அப்படியான்னு சொல்லி குடிச்சு பார்க்கவா? நல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்குது. Thank you. வணக்கம் அண்ணா. வணக்கம் ஐயா. அண்ணன் பேர் சுரேன். சுரேன் அண்ணன். இந்த இப்படியான நிகழ்வுகளும் கட்ட இப்படி ஒரு என்ன எங்கட குடிவே கட்ட வேணும். ஆமாம். எப்படி போகுதுங்க? இன்னைக்கு நார்மலா போகுது. நாளைக்கு அதேமா கூட போகணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பார்ப்பு இருக்கு. கல் என்ன விலை விற்கிறீங்க? கல் வந்து இன்னைக்கு 5 வரும். இந்த 5 நாளைக்கு 5 வரும். நாளைக்கு 5 வரும். தொடர்ந்து 5 வரும். தொடர்ந்து 5 வரும். எங்க இருந்து வருது கல்? இது வந்து ஸ்ரீலங்கா. நாங்க பிரான்ஸ்ல இருந்து நிக்கிறோம். பிரான்ஸ்ல இருந்து. ஆமா. நீங்கள் கடையா வச்சு இப்படி வியாபாரம் நாங்கள் கல் வந்து இதை மட்டும் தான் நிக்கிறோம். இந்த நார்மல் ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட் தான் நிக்கிறாங்க. மற்றபடி யாரும் மோட பண்ண நாங்க எடுத்துக்கிறோம். பிரச்சனை உறவுகளை கொண்டாட்டம் என்று சொன்னால் கல்லோ குடிவகைன்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப தமிழர் தவிர்க்க முடியாது. தமிழ் பண்பாடு கல்லு குடிக்கிறது தமிழ் பண்பாடு தானே. நிச்சயமாக. ஆனா நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிக்க போறோம். நாளைக்கு தொடர்ந்து சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தரப்போறோம். இதோட அண்ணன் கல்லுக்கடை அண்ணையோட நாங்கள் இதை முடிக்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வார் செல்லத்துறை ஜெயமரவரன். வணக்கம் நேயர்களே. நன்றி.